ஒரு சின்ன குழந்தைக்கான பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பொண்ணோட ஸ்லீவ் லென்த் வந்து 4 இன்ச்சு. 4 இன்ச்சுக்கு நம்ம பஃப் வைக்கணும் அப்படின்னா கூட 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கணும். இதோட சுற்றளவு வந்து குழந்தைக்கு அப்படிங்கிறதுனால நான் 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு அப்படின்னா 16 இன்ச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் நேராக வந்து இந்த வளைவு வர மாதிரி நீங்கள் வந்து கையோட அளவை வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து க்ரீன் கலர் லைனிங் கிளாத்தில் வெட்டியிருக்கேன். ஆனால் நான் நல்ல துணி வெட்ட போகிறது பாவாடை கிளாத்து. பாவாடை வந்து ரெட் கலர், டாப் வந்து க்ரீன் கலர். ஸோ பாவாடை கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தையும் நல்ல துணியும் சேர்த்து வச்சு தச்சுட்டு 2 சைடும் வந்து 5 இன்ச்சு வர மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். சின்ன குழந்தை அப்படின்னா 5 இன்ச்சு எடுங்க. பெரிய பிள்ளைங்க அப்படின்னா ஒரு 7 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். மேலே கீழே 2 இடத்துலையுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு சைடு மார்க்லேருந்து அடுத்த சைடு மார்க் வரைக்கும் குட்டி குட்டியாக ப்ளீட் வைங்க. நான் வந்து மேலே உள்ள லேயர் வந்து வச்சுட்ருக்கேன். இது குட்டி குட்டியாக ப்ளீட் வைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது நீடில் யூஸ் பண்ணி வைங்க. அப்போனா கொஞ்சம் நீட்டாக அழகாக வரும். ஒரு சைடு வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு வர மாதிரி ப்ளீட் வச்சிங்கன்னா அடுத்த சைடு வந்து ரைட் சைடு வர மாதிரி வைக்கணும். இந்த ஸ்லீவ் வந்து ஆரி ஒர்க் பேட்டர்ன். அதனால ஆரி ஒர்க் போட்ட ஏரியாவை 1 இன்ச் அளவுக்கு வெட்டிட்டு அதே அளவுக்கு லைனிங் கிளாத்தை வெட்டி ஓரமாக சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மாற்றி எடுத்து லைனிங் கிளாத் கூட வச்சு முதல்ல தைக்கணும். அப்படியே மாற்றி எடுத்து நல்ல துணி கூட வச்சு நீட்டாக மடித்து வச்சு சிங்கிள் ஃபுட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங் வரும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒர்க் வந்து கஸ்டமருக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது.